ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியான இடைவார ஆராதனையில் ஆண்டவருடைய இல்லம் நாடி அவரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு ஆண்டவரின் திருப்பெயரால் இவ்வழிபாட்டிற்கு என்று உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நம் யாவரும் கண்களை மூடி தலைவணங்கி அமைதியான முறையில் இவ்வழிபாட்டிற்கு என்று நம்மை நாமே ஆயத்தம் செய்து கொள்வோம். தந்தை, மைந்தர், தூய ஆவியானவராகிய மூவரு கடவுளின் பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். ஈடுணையற்ற அன்பும் எல்லையில்லா இரக்கம் கொண்ட எங்கள் அன்பின் ஆண்டவரே, எல்லா வாழ்விற்கும் வளமைகளுக்கும் அடித்தளமானவரே, ஆசீர்வாதமாக எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கும் இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த இடைவார ஆராதனையில் இல்லம் நாடி வருகை தந்து உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் முற்படும் போது பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிறைந்திருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த வழிபாட்டின் ஊடாக பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கப் போகிற இறை வேண்டல்கள், வாசிக்கிற தியானிக்கிற உமது திருமொழிகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடும். இவைகளின் வழியாய் நாமம் மாத்திரமே மகிமையும் மாட்சிமையும் அடையட்டும். இவைகளின் ஊடாக நீர் தருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிவீராக. வழிபாட்டின் துவக்கம் முதல் இறுதி மட்டுமாக திரு பிரசனத்தினாலும் தூய ஆவியானவரின் அருள் துணையாலும் நீங்கள் அனைவரையும் ஆண்டவராக இறைவன் நீ நிறைவாக ஆட்கொண்டு வழிநடத்தியுள்ள வேண்டும் என்று இயேசுவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் மூவரு கடவுளை போற்றும் வண்ணமாக 41வது கீர்த்தனை பாடம் இணைந்து பாடும். ஐயரே நீர் தங்கும் என்னிடம் ஐயரே நீர் தங்கும். 41வது பாடம். ஐயரே நீர் தங்கும் என்னிடம் ஐயரே நீர் தங்கும் இப்போ தந்தி நேரம் பொழுதமிராச்சே ஐயா நீர் இறங்கும். இப்போ தந்தி நேரம் பொழுதமிராச்சே ஐயா நீர் இறங்கும்.
இரவில் உம்மோடையவே சேதமில்லாமல் இருப்பேன். மரணம் ஜெயித்தோனே, மெய்யாய் மரணம் ஜெயித்தோனே, உம்மால் மரணமே போரெங்கே நரகே நின்படு ஜெயமிங்கே. உம்மால் மரணமே போரெங்கே நரகே நின்படு ஜெயமிங்கே. ஐயரே நீர் தங்கும் என்னிடம், ஐயரே நீர் தங்கும் இப்போ தந்தி நேரம் பொழுதஸ்தமிதாச்சே. ஐயா நீர் இறங்கும் இப்போ தந்தி நேரம் பொழுதஸ்தமிதாச்சே. ஐயா நீர் இறங்கும். நாம் யாவரும் எழுந்து நின்று மாலை ஆராதனை முறையை பின்பற்றும் 54வது பக்கம். ஆண்டவரின் உதடுகளை இறந்தருளும், உமது புகழை அறிவிக்கும் கடவுளே என்னை விடுவே தருளும். ஆண்டவரை எனக்கு சகாயம் செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். அல்லேலூயா. 130வது சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். பாடல் புத்தகத்தில் 217வது பக்கம், சங்கீதம் 130. அருமையான மாணவர்களில் தெரிந்து கொண்ட வாசிக்க தெரிந்து கொண்ட திருமறையின் சங்கீதம் 130 சங்கீதம் நாம் முறையாக நாம் வாசிப்போம். கர்த்தாவே, ஆளுகளிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, நீர் அக்கரங்கள் கவனித்திருப்பதானால் நிலைநிற்கக்கூடியவன் யார் ஆண்டவரே? கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவர் வார்த்தைக்கு ஆவலாய் காத்திருக்கிறேன். இஸ்ரவேலே, கர்த்தருக்கு ஆவலாய் காத்திரு, கர்த்தரிடத்தில் கிருபையுண்டு, அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. சேர்ந்து வாசிப்போம். அவரே இஸ்ரவேலை அவன் சகல அக்கறையோடு மீட்டு ரட்சிப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுக யுகங்களா இருக்கிறபடியே. ஆமென். ஆண்டுடைய வாழ்வை அருளும் திருமறைகளை படித்தாம் அதற்கு மறுமொழியாக நமது விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் கர்ப்பத்தில் உபவித்து பொந்து விழாத்தின் பாடுபட்டு சூழல் அறிவு மரித்தோர் வீட்டில் இருந்தார். அவர் வீட்டோரை மரித்தோரை இணைத்துக்கு வருவார். பசனுடைய ஐக்கியமும் பாவமணிப்பும் செய்ய உயிர் திறதலும் விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தரும் நம் ஆண்டவருமாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் இந்த இடைவார ஆராதனையில் ஆண்டுடைய சமூகத்தில் இணைந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டுடைய திருவார்த்தையை தியானிக்க எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி அது நீதிமொழிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். The book of Proverbs, chapter 13, verse 12. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம் வாழ்வை அருளும் திருமொழிகளை சிந்திக்கும்படியாக நாங்கள் முற்படும்போது ஆண்டவர் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். உம் திருவார்த்தைகளை உமது வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ளவும் அவ்வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்கும் நீர் எங்களுக்கு வைத்தாரும். பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். நாங்கள் அனைவரும் அவ்வார்த்தைகளை கேட்கிறோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் கூடியிருக்கிற அனைவரின் இருதயத்தின் சிந்தனைகளும் உமது திரு முன்னிலையில் உகந்தவையாயிருக்கட்டும். இயேசுவின் வழியே பிதாவே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நெடுநாள் காத்திருப்பது மனசோர்வு உண்டாக்கும். விரும்பியது கிடைக்கும் போது அது ஜீவ விருட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அடர்த்தியான காட்டில வாத்துக்கூட்டம் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்ததாம். அப்படி பல குடும்பங்கள் நிறைந்த அந்த வாத்து கூட்டத்தில் ஒரு தாய் வாத்து முட்டைகளை இடுகிறது, அடை காக்கிறது.
சில நாட்கள் கழிந்து அந்த முட்டைகளிலிருந்து ஒரு புதிய வாத்து குஞ்சுகள் வெளியேறுகிறது. அநேக வாத்துக்கள் சிறிய சிறிய குஞ்சுகளாக வெளியேறி மிகவும் அழகாக இருக்கிறது. ஒவ்வொரு வாத்துக்களும் அழகான வண்ண நிறங்கள் கொண்டு அதனுடைய உடல் முழுமையாக அற்புதமான முடிகள், இறக்கைகள் எல்லாம் சின்ன சின்னதாக ரொம்ப அருமையாக காணப்படலாம். ஆனால் அந்த வாத்து கூட்டங்களில் புதியதாக பிறந்திருக்கின்ற அந்த வாத்துக்களில் ஒரு வாத்து மாத்திரம் மிகவும் அசிங்கமாக பார்ப்பதற்கு அருவருக்கத்தக்க நிலையில் காணப்பட்டதாம். தோற்றம் அழகாக இல்லை, அதனுடைய குரல் கூட மற்ற வாத்துக்களை விட சற்று மாறுபட்ட நிலையில் இருந்ததாம். இதை இந்த ஒரு வாத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒன்றாக பிறந்து எல்லா உடன் பிறந்த அந்த வாத்துக்கள் எல்லாம் அழகாக இருக்கிறது, நான் ஏன் இப்படி பிறந்திருக்கிறேன் என்று மிகவும் மனவேதனை அடைந்ததாம். இப்படி மனவேதனை அடைந்து அது தன்னுடைய உடன் பிறந்த அந்த வாத்துக்களோடு அருகில் சென்றால் அந்த எல்லா வாத்துக்களும் அருகில் சேர்க்காமல் அவை ஒன்றை மாத்திரம் புறம்பே தள்ளிவிடுவான். இப்படி இருக்கும்போது சரி, நம்முடைய தாயிடமாவது செல்லலாம், தாய் நம்மை கண்டிப்பாக அரவணைத்துக் கொள்வார்கள், எப்படி இருந்தாலும் அம்மா என்ன பண்ண மாட்டாங்க, நம்மை வெறுத்து ஒதுக்க மாட்டார்கள், நமக்கு தெரியும். அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த தாய் வாத்திடம் அருகில் சென்றதாம். அந்த தாய் வாத்தும் அந்த ஒரு வாத்தை அருகில் சேர்க்காமல் அரவணைக்காமல் தள்ளிவிட்டதாம். இதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. உடன் பிறந்த எல்லா வாத்துக்களும் நம்மை வெறுக்கிறது, நம் தாய் வாத்தும் நம்மை வெறுக்கிறதே. தன் தாயினுடைய அந்த வெறுப்பு நிலையை உணர்ந்த இந்த ஒரு வாத்து முடியாமல் தினந்தோறும் கஷ்டத்தை அனுபவிக்கிறது. சில காலம் சென்ற பிறகு மீண்டும் இந்த ஒரு வாத்து அந்த உடன் பிறந்த வாத்துக்களிடம் செல்கிறது. மீண்டும் அதே வெறுப்பு நிலை தள்ளிவிடுகிறது. மீண்டும் தன் தாயினிடம் செல்கிறது. மீண்டும் அந்த தாய் சேர்த்துக் கொள்ளாமல் தள்ளிவிடுகிறது. இப்படி தினந்தோறும் அநேக மனவேதனைகளை இந்த ஒரு வாத்து வாழ்வில் அனுபவித்துக் கொண்டே இருந்ததாம். ஆனால் இறுதியில சில காலம் கழிந்து அந்த மெலிந்த நிலையில், அழகற்ற நிலையில், குரல் அழகாக இல்லாத நிலையில் இருக்கின்ற இந்த வாத்து இப்போது அழகு நிறைந்த பஞ்சி போன்று வெண்மையான நிலையில அதனுடைய முடிகள் மாறினதாம். அதனுடைய குரல் எல்லா வாத்துக்களின் குரலை விட இன்னும் சிறப்பு மிக்கதாக மாறினதாம். எல்லா வாத்துக்களும் இந்த ஒரு வாத்தை பார்க்கிறது தாய் வாத்தோடு சேர்ந்து. எல்லா வாத்துக்களாலும் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நாம் வெறுத்து ஒதுக்கினோம், ஆனால் இப்பொழுது இது ரொம்ப அழகாக மாறிவிட்டது, நம்மை விட அழகாக மாறிவிட்டது, அதனுடைய குரல் நம் குரலை விட சிறப்பு மிக்கதாக இருக்கிறது என்று இவை எல்லாம் அதன் மீது பொறாமைப்படுகிற அளவில் அந்த ஒரு வாத்து, வெறுத்து தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, கஷ்டத்தின் பிடியிலே மூழ்கியிருந்த அந்த ஒரு வாத்து இப்பொழுது மிகவும் சிறப்பான நிலைமையில் மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதன் காரணம் என்னவென்றால், ஒரு முறை தவறுதலாக ஒரு அன்னப்பறவை இந்த வாத்து முட்டையிட்டு இருக்கக்கூடிய அந்த கூட்டில் தன்னுடைய முட்டையை அது அங்கே விட்டு விடுகிறது. தெரியாமல் எல்லா வாத்து முட்டைகளோடு கூட இந்த ஒரு அன்னப்பறவையின் முட்டையும் இருக்கிறது. இந்த வாத்தும் அதை அடைக்காத்து அதிலிருந்து எல்லா குஞ்சுகளும் வெளியேறின போது இவை எல்லாம் வாத்துக்கள் தான். ஆனால் தவறுதலாக அதில் விழுந்திருக்கின்ற அந்த ஒரு முட்டை அது வாத்து அல்ல, மாறாக அது அன்னப்பறவை என்று இறுதியில் தான் தெரிய வருகிறது. இந்த எல்லா வாத்துக்களும் இப்பொழுது அந்த ஒரு வாத்தின் மீது தங்களுடைய கண்களை பதித்து வைக்கிறது. இறுதியில அந்த ஒரு அன்னப்பறவை அழகாக மாறி இந்த எல்லா வாத்துக்களிடமிருந்து ரக்கைகளை அடித்து பலனோடு ஆற்றலோடு மேலே உயர பறந்து பறந்து போனதாம். எல்லா வாத்துக்களும் அதை அப்படியே பார்த்து கொண்டு இருந்ததாம். இது மேலே உயர பறந்து அவைகளிடம் இருந்து அது விடைபெற்றது என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் நம்மை அநேகர் வெறுத்து ஒதுக்குவார்கள், நம்மை ஓரம் கட்டுவார்கள். நம்முடைய பல நிலைகளை வைத்து, நம்முடைய உடலை வைத்து, நம் நிறத்தை வைத்து, நாம் இருக்கும் நம்முடைய சூழலை வைத்து நம்மை வெறுக்கக்கூடிய, ஒதுக்கக்கூடிய, தவறுதலாக பேசக்கூடிய, காயப்படுத்தக்கூடிய மக்கள் நம்மோடு, நம்முடன், நம் குடும்பத்தில் ஒருவேளை இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம். பிள்ளையை பெறுகிறார், பிள்ளை பெற்ற பிறகு சொன்னபடி அந்த பிள்ளையை கொண்டு போய் கடவுளுடைய சன்னிதானத்தில் ஏலி என்று சொல்லக்கூடிய ஆசாரியரிடம் விடக்கூடிய பெண்ணாக காணப்பட்டார். இந்த சாமுவேல் என்கின்ற அந்த பிள்ளை நெடுநாள் காத்திருந்து மனச்சோர்வையும் வலியையும் வேதனையும் பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அண்ணால் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். சாமுவேல் என்கின்ற பெயர் கொடுக்கப்படுகிறது. அந்த சாமுவேல் சாதாரண நபராக அவர் காணப்படவில்லை. திருமறையிலே வாசிக்கின்றோம், சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாறுகிறார். அந்த சாமுவேல் ஒரு பெரிய நியாயாதிபதியாகி, the prophet and judge, ஒரு பெரிய உயர்வை, பெரிய ஆசீர்வாதத்தை கடவுளிடம் இருந்து இந்த சாமுவேல் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக அவர் காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இதைத் தொடர்ந்து இப்படியே அவர் இருந்து விடவில்லை. கடவுள் அவருடைய வழிகாட்டுதலின்படி சாமுவேலை கொண்டு இஸ்ரவேல் மக்களுடைய முதல் அரசர் சவுலை அருட்பொழிவு செய்கிறார். அவரை அபிஷேகம் பண்றார், anointed. அதை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலினுடைய இரண்டாவது அரசர் தாவீதையும் இதே சாமுவேல்
அருட்பொழிவு செய்கிறார். அரசராக இந்த இருவரை சாமுவேல் கடவுளின் சார்பாக இருந்து அவர்களை அபிஷேகம் செய்து அந்த அரச பொறுப்பை, அரச பணியை கடவுளுக்கு மக்களுக்கும் பணியாற்றக்கூடிய உண்மையுள்ள அரசர்களாக செயல்பட வேண்டும் என்று இந்த சாமுவேல் அவர்களை அபிஷேகம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். எங்கே இந்த மனச்சோர்வும் வலியும் வேதனையும் நிரம்பின ஒரு நிலை காணப்பட்டதோ அங்கே கடவுள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அந்த மாற்றம் நாம் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மாற்றமாயிருக்கும். ஒரு பெரிய நிலையில இங்க அண்ணால் புள்ள கிடைச்சா போதும் நினைச்சாங்க, கொடுத்தீங்கன்னா நான் உங்க கொடுத்துறேன், அவ்வளவுதான் அவங்க சொன்னது. ஆனால் இந்த ஒரு பேச்சு, இந்த ஒரு சொல், இந்த வார்த்தை தான் மிக முக்கியம். கடவுள் அந்த நிலையை மாற்றினார். அவளுக்கு இத்தனை நாட்களாக இருந்த அந்த ஒரு கேலி பேச்சு, அந்த ஒரு வருத்தம், வேதனை, உடன் இருக்கின்ற அந்த ஒரு பெண்ணால், அந்த சக்காலத்தியினால் அவளுக்கு ஏற்பட்ட எல்லா வழியையும் கடவுள் மாற்றி சாமுவேலை கொடுத்து தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக, அருட்பொழிவு செய்யக்கூடிய இஸ்ரவேல் இன மக்களை, கடவுளின் சொந்த ஜனத்தை ஆளக்கூடிய அரசர்களை, முதல் 2 அரசர்களை அபிஷேகம் செய்கின்ற, அருட்பொழிவு செய்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் இந்த பெண் வயிற்றிலிருந்து வெளியேறின சாமுவேலுக்கு கடவுள் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் இந்த திருவசனம் நமக்கு சொல்கின்றது, நெடுநாள் காத்திருப்பது மனச்சோர்வை உண்டாக்கும், விரும்பியது கிடைக்கும் போது உமக்கென்று மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறேன், ஏனென்றால் உம்மிடத்திலிருந்து எனக்கு ரட்சிப்பு உண்டு, திரளான மீட்பு உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அவருக்கென்று நாம் பொறுமையோடு காத்திருந்தால், நாம் பிறருக்கென்று, மனுஷர்களுக்கு என்று காத்திருக்கும் போது நிச்சயம் நமக்கு மனச்சோர்வு வரும். கடவுளுக்கு என்று ஒருவேளை காத்திருக்கும் போது, நம் வாழ்க்கையில இதை நிகழ்த்த வேண்டும் என்று இறைவன் என்று நாம் எதிர்பார்த்திருக்கும் போது அது நமக்கு நெடுநாளை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அதில் நாம் பொறுமையாக அமைதலோடு கடவுளுக்கு என்று மனச்சோர்வை உண்டாக்காத நிலையில அவருக்கென்று நாம் காத்திருந்தால் நிச்சயம் அதனுடைய விளைவு நாம் விரும்பியது இறைவனால் நமக்கு கிடைக்கப்பெறும். நம் நிலைமை மாறும், ஒரு பெரிய ஆனந்தம், பெரிய நிம்மதி, பெரிய சந்தோஷம் அதனால் நமக்கு உண்டாகும். ஆகையினாலே அந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் திருவார்த்தையின் ஊடாக நம்ம நிறைவோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. ஆமென். எல்லா அறிவிற்கும் அப்பாற்பட்ட ஆண்டவருடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பக்குவப்படுத்தி காப்பாராக. ஆமென். நாம் தொடர்ந்து பாடல் புத்தகத்துல வழிபாட்டுக்கு நிறைவு பாடலாகவும் காணிக்கை பாடலாகவும் 589வது பாடல், எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்கிற பாடலை பாடுவோம். 589வது பாடல். எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே, காய் ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாம்சமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாம்சமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இடங்களில் மேய்ந்திடுவான், அமர்ந்த தண்ணீரண்டை கடத்திடுவான், உள்ளுள்ள இடங்களில் மேய்ந்திடுவான், அமர்ந்த தண்ணீரண்டை கடத்திடுவான், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவான், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவான், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவான்,
வாழ்ந்திடுவார்